நந்தலாலா எப்படின்னு கேட்டு நான் வந்து ஒரு ஜாப்பனீஸ் படம் பார்க்குறேன், கிக்கிச்சுரன்னு. அந்த படம் மட்டும் ஷாக் ஆகிறேன். என்னுடைய சொந்த அண்ணனுடைய கதை. ஐயோ இது என் கதையாச்சு, இந்த கதையை நான் பண்ணணும், இதை தமிழில் பண்ணணும்னு முடிப்படுறேன். நான் நந்தலாலா எழுதும் போது தான் ரைட்டராக நான் உருவானது. இன்னைக்கு கூட நீங்கள் நந்தலாலா பார்க்கும்போது ஒரு காட்சி கூட வந்து அதில் என்னன்னா, நானும் ஒரு குழந்தையும் போகிற வழியில் மனிதர்களை மீட் பண்ணுறேன். எந்த இடத்துல எங்களுக்கு கான்ஃப்ளிக்ட் வந்து எப்படி இருக்குன்னா வந்து அவங்க நல்லவர்களாகவே இருக்கணும். நான் போய் அவங்களுக்கு தொடுவேன், தொட்ட உடனே நல்லவராகிடுவாங்க அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு சேலஞ்ச் வச்சுக்கிட்டு எழுதினேன் த்ரூ அவுட். ஆனால் அந்த படம் வந்து கதை சொல்கிறேன் வந்து யாருக்குமே புரியலை. இப்போ பண்ணும்போது நடிகர்கள் யாருமே இல்லை. நான் போய் தனுஷ்கிட்ட போய் கதை சொல்லும் போது வந்து அந்த பையன் பார்த்துட்டு கதை எனக்கு பிடிக்குதுன்னா நான் நல்லா பண்ண முடியாதுனால, ஆனால் நீங்கள் இதை பண்ணுங்க, நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னு. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். வெளியே வந்தோன்னே எனக்கு ஒன்று, நான் எப்படி பண்ணேன், ஏன்னா எனக்கு ஐடியாவே இல்லை. சரி எங்கள் ஆஃபீஸில் போய் சொல்கிறேன், எங்கள் ஆஃபீஸ் சொன்னால் யாருமே ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. நீங்கள் எப்படி நடிப்பீங்க அப்படின்னு. ஏன்னா கொஞ்சம் தடியாக இப்போ இருக்க மாதிரியே இருப்பேன். நான் ஒரு 6 மாதம் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சீன் எடுத்து காட்டினேன். ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. உடனே நானே போய் படம் பண்ணேன். அந்த படம் பெருசாக போகலை, ஆனால் ரொம்ப கிரிட்டிக்கலி அக்ளைம்டு ஃபிலிம்.